வெல்கம் எவ்ரிவன். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ வயது கணக்குகள் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்காது, ஏஜ் ப்ராப்ளம்ஸும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து ரீசனிங் டாப்பிக்கில் கேட்பாங்க, ப்ளஸ் மென்டல் அபிலிட்டிலையும் ஆப்டிடியூட்லையும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீசனிங் ஒரு டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கோம், பகடை கணக்குகள் பார்த்துருப்பீங்க, அதோட எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துருப்பீங்க. அந்த சம்ஸில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ இந்த வயது கணக்குகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி பேசிக் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிக்ஸு. ஸோ எப்படி வந்து ஒரு அதாவது இப்போ தந்தையின் வயது மகனின் வயதை விட 2 மடங்கு அப்படின்னா அது எப்படி போடணும், 2 மடங்கு அதிகம்னா எப்படி போடணும், குறைவுனா எப்படி போடணும், 2 வருடங்களுக்கு முன்புனா எப்படி இருக்கணும், 2 வருடங்களுக்கு பிறகுனா எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா, இப்போ தந்தையின் வயது மகனின் வயதை விட பாதி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெரி பேசிக்ஸ். ஓகேவா, இந்த வீடியோ வந்து ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஏஜ் ப்ராப்ளம்ஸில் ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதில் ஒரு 15 ட்ரிக்ஸ் மெத்தட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ வயது கணக்குகள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏயின் வயது பியின் வயதின் 3 மடங்கு எனில் ஏயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏயின் வயது பியின் வயதின். ஸோ பியின் வயது நம்மளுக்கு தெரியுமா? ஸோ பியோட வயசு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ ஏயின் வயது பியின் வயதின் 3 மடங்கு. ஸோ பியின் வயசை விட எத்தனை இருக்குது, 3 மடங்கு அதிகம். பியின் வயதின் 3 மடங்கு, பி வயதை விட 3 மடங்கு 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ ஏயின் வயது என்ன வரும், பியோட வயசை விட 3 மடங்கு. ஸோ பியோட வயசு நம்மளுக்கு தெரியாது, எக்ஸு, அதில் 3 மடங்கு, அப்போ 3x. புரியுது இந்த ஸ்டெப்பு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு. ஸோ பியின் வயது நம்மளுக்கு தெரியாத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏயின் வயது எப்படி இருக்கும், ஏயின் வயது பியின் வயதின் 3 மடங்கு. எவ்வளோ மடங்கு, 3 மடங்கு. ஸோ அப்போனா 3 மடங்கு, பியின் வயசை விட 3 மடங்கு, அப்போ இன்ட்டு 3. ஸோ 3x எனில் ஏயின் வயது என்ன, இப்போ ஏயின் வயது என்ன, இப்போ 3. அதாவது எக்ஸாம்பிள், ஏவோட வயது இப்போ 9ஆக இருந்துச்சுன்னா பியின் வயது 9ஆக இருந்துச்சுன்னா ஏயின் வயது என்ன இருக்கும், 3 × 9, அப்போ என்ன 27. புரியுதா? இப்படி தான் போடணும். 3 அப்படின்னா பியோட வயது இப்போ வேறு நம்பர் பார்க்கலாம். பியின் வயது இப்போ 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏயின் வயது என்ன, ஏயின் வயது 3 மடங்கு, அப்போ இன்ட்டு 3 பண்ணும், அப்போ 6 வரும். புரிஞ்சா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரிஞ்சா, ஃபஸ்ட்டு மாடல் புரிஞ்சா. செகண்ட் மாடல், ஏயின் வயது பியின் வயதை விட 3 மடங்கு அதிகம் எனில் ஏயின் வயது காண்க அப்படின்னு இருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரியணும். இது பியின் வயதின் 3 மடங்கு பாருங்கள், பியின் வயதின் 3 மடங்கு. இங்கே பியின் வயதை விட 3 மடங்கு அதிகம். ஓகேவா. ஸோ பியின் வயதை விட 3 மடங்கு அதிகம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, பியோட வயசே நம்மளுக்கு தெரியாது. ஸோ பியின் வயது நம்ம என்ன போட்டுக்கிறோம், எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ஏயின் வயது பியின் வயதை விட, ஸோ பியின் வயது என்னது, இப்போ ஏயின் வயது கண்டுபிடிக்க போகிறோம். பியின் வயது என்னது, எக்ஸு, வயதை விட இந்த வயதை விட 3 மடங்கு அதிகம், அப்போ ப்ளஸ் 3x. புரிஞ்சா? 3 மடங்கு அதிகம். ஏயின் வயதை பியின் வயதை விட 3 மடங்கு அதிகம், எக்ஸ் ப்ளஸ் 3x. நல்லா ஸ்டெப்ஸு பாருங்கள், இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பியின் வயதின் 3 மடங்கு, வயதின் 3 மடங்குனால நம்ம 3xன்னு போட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பியின் வயதை விட. ஸோ பியின் வயதை விட 3 மடங்கு அதிகம் ப்ளஸ். புரிஞ்ச அந்த ஸ்டெப்ஸு? ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸோட வேல்யூ 4ன்னு இருந்துச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே எல்லாமே 4 தான் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 4 + 3 × 4, அப்போ 4 + 12 எவ்வளோ வரும், 16. ஸோ பியின் வயதை விட 3 மடங்கு அதிகம். புரியுதா? இந்த ஸ்டெப்ஸ் வந்து இப்படி தான் போடணும். புரிஞ்சா? இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பியின் வயதின் 3 மடங்கு, இது வயதை விட 3 மடங்கு அதிகம். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் 3x போட்டிருக்கோம். புரிஞ்சா? இந்த ரெண்டு மாடல் புரிஞ்சா? நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏயின் வயது
பியின் வயதை விட 3 ஆண்டுகள் அதிகம். அதிகம்னா என்னது? நம்மளோட இப்போ என்னோட அண்ணன், என்னோட அக்கா அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ நம்மளோட அண்ணன், அக்கா அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதிகம். அதான் மூத்தவர் சொல்லுவோம். அதிகம்னா மூத்தவர்னு அர்த்தம். எனில் ஏயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயின் வயது பியின் வயதை விட. ஸோ பியின் வயது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸின். ஸோ பியின் வயசு நம்மளுக்கு தெரியாது, எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏயின் வயது பியின் வயதை விட 3 ஆண்டுகள் அதிகம். மடங்கு அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை. மடங்குனால நீங்கள் என்ன பண்ணணும்? 3x 4x அந்த மாதிரி போடணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள் அதிகம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்போ ஏயின் வயது எப்படி இருக்கும்? ஏயின் வயது பியின் வயதை விட 3 ஆண்டுகள். ஸோ பியின் வயது எக்ஸு ப்ளஸ் 3 ஆண்டுகள் அதிகம். அதிகம்னால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ 3 ஆண்டுகள் அதிகம். இப்போ எக்ஸாம்பிள் ஏவோட வயசு வந்து 25ன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, பியோட வயசு வந்து 25னா அப்போ ஏவோட வயசு என்ன வரும்? 3 ஆண்டுகள் அதிகம். அப்போ 28. ஸோ அப்படி வரும். ஸோ அவங்கன்னா 3 வருஷத்துக்கு எங்கள் அண்ணன் வந்து மூத்தவங்க. ஸோ அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுதான் இந்த மாதிரி போடணும். புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? சேம் அதே மாதிரி தான் ஏயின் வயது பியின் வயதை விட 3 ஆண்டுகள் குறைவு. 3 ஆண்டு குறைவுனா எனக்கு கீழே, என்னோட வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அது என்னோட தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இளையவர்கள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி வரும்? ஸோ பியின் வயது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்னன்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ பியோட வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏயின் வயது பியின் வயதோட 3 ஆண்டுகள் குறைவு. அப்போ ஏவோட வயசு என்ன? 3 ஆண்டுகள் குறைவு. அப்போ -3 பண்ணணும். ஓகேவா? ஸோ குறைவுனால இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இப்போ எக்ஸாம்பிள் ஏவோட வயசு 17ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பியின் வயசு என்ன? 17 - 3 எவ்வளோ வரும்? 14. ஸோ அப்போ ஏயின் வயசு வந்து 14, பி வயசு வந்து 14. அப்போ பி தான் மூத்தவங்க, ஏ வந்து சின்னவங்க. புரியுதா? இதில் இந்த மாடல்ஸ் எது டவுட்ஸ் இருக்கா? இந்த இது உங்களுக்கு புரியாமல் இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். ஸோ ஏயின் வயது பியின் வயதில் 3 மடங்கில் 2 அதிகம் எனில் ஏயின் வயது கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்மளுக்கு என்ன தெரியாது? பியின் வயது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பியின் வயது நம்ம என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஏயின் வயது பியின் வயதில். ஸோ ஏயின் வயசு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவோட வயசு பியின் வயதில், பியோட வயசு என்ன? எக்ஸு 3 மடங்கில் 2 அதிகம் +2 எனில் ஏயின் வயது. இதான் அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ ஏயின் வயது பியின் வயதில், பியின் வயது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸு 3 மடங்கில். ஸோ 3 மடங்குனா இன்ட்டு பண்ணணும். மடங்குனாலே உங்களுக்கு மடங்குனாலே இன்ட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ மடங்கு மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ பெருக்கல் வரும், அதனால் இன்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ 3 மடங்கில் 2 அதிகம். அதிகம்னால +2 போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஏயின் வயசு என்ன? இவ்வளோ தான். ஸோ இப்போ பியோட வயசு 4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வரும்? 3 × 4 + 2. 3 4s are 12. 12 + 2 14. ஸோ ஏயின் வயசு வந்து 4ஆக இருக்கும். பியின் வயது 4ஆக இருக்கும். ஏயின் வயது வந்து 14ஆக இருக்கும். புரிஞ்சு அந்த சம்மு? இந்த இது புரிஞ்சு அந்த கான்செப்ட்? நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏயின் வயது பியின் வயதில் 3 மடங்கில் 2 குறைவு எனில் ஏயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் பியோட வயசு நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏவோட வயசு என்ன கேட்டிருக்காங்க? பியின் வயதில் 3 மடங்கு. 3 மடங்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு பண்ணணும். நல்லா மைண்டில் எழுதிக்கோங்க. மடங்குனாலே இன்ட்டு பண்ணணும். ஸோ 3x 2 குறைவு. ஸோ -2. 2 குறைவுனால -2 போட்டிருக்கேன். புரிஞ்சா? ஸோ -2 போட்டு அப்போ ஏயின் வயசு என்ன? இதுதான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஏவோட வயசு 4னா பியோட வயசு என்ன வரும்? 12 - 2 இவ்வளோ வரும்? 10ன்னு வரும். புரிஞ்சா அந்த 2 கான்செப்டும்? ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது என்னன்னு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கொஸ்டினில் போடும்போது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இதில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். ஸோ ஏயின் வயது பியின் வயதில் பாதி எனில் ஏயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏயின் வயது பியின் வயது. ஸோ எப்பயும் போல் பியின் வயசு நம்மளுக்கு தெரியாது. பியின் வயதில் பாதி. ஸோ ஏயின் வயசு பியோட வயசில் பாதி. ஸோ இது எக்ஸ்னா இதோட பாதி என்ன? 1/2. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து 1 இருந்துச்சுன்னா இதோட பாதி 1/2ன்னு போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ பியின் வயது எக்ஸ்னா பியின் வயதில் பாதி. அப்போ x/2 வரும். புரியுதா? ஸோ பி வயசு எக்ஸ்னா அதில் பாதி என்ன வரும்? x/2 வரும். புரிஞ்சு அந்த கான்செப்ட்?
ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ வந்து இப்போ ஏயின் வயது வந்து 18 வச்சுக்கோங்களேன். அப்போ பியின் வயது 18னா அப்போ ஏவோட வயசு என்ன 18/2 எவ்வளோ வரும் 9 வரும். புரிஞ்சா? சம்ல டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். ஏயின் வயது பியின் வயதில் பாதியில் 5 மடங்கு எனில் ஏயின் வயதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்லா பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியாது, எப்பயும் போல் பியின் வயது தெரியாது. ஸோ ஏவோட வயசு கண்டுபிடிக்கணும். அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயின் வயது பியின் வயதில் பாதி. ஸோ பியின் வயசு பாதி நம்மளுக்கு தெரியும்ல, x/2. அந்த பாதியில் 5 மடங்கு. 5 மடங்குன்னா என்ன சொல்லணும்? ஸோ மடங்குனா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்குள்ளே வரணும்? ஸோ மடங்குனாலே இன்ட்டு ஞாபகத்துக்கு வரணும். புரியுதா? ஸோ இடத்துல மடங்குங்கிறது உங்களுக்கு என்ன வரணும்? இன்ட்டுன்னு வரணும். மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ மடங்குங்கிறது மல்டிப்ளிகேஷன். அப்போ 5 மடங்குனா இன்ட்டு 5. அப்போ இது என்ன வரும்? 5x / 2ன்னு வரும். புரியுதா? ஸோ ஏயின் வயது பியின் வயதில் பாதி. பியின் வயது பாதி 5 மடங்கு. அப்போ இன்ட்டு 5. அப்போ என்ன வரும்? 5x / 2. அப்போ ஏவோட வயசு என்ன? இஃப் சப்போஸ் ஏவோட வயசு உங்களுக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2ன்னு இருக்கு. 2ன்னு வேணாம், ஒரு என்ன வச்சுக்கலாம், 4. ஏனோட வயசு பியினோட வயசு வந்து 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ பியோட வயசு 4ன்னு அப்போ ஏவோட வயசு என்ன வரும்? 5 × 4 / 2. 5 4s are 20. 20 / 2 என்ன வரும்? 10 வரும். ஸோ அப்போ ஏனோட வயசு என்ன? 10. புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி சம்ஸை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு லைன் பை லைனாக நம்ம போடணும். ஸோ பியின் வயதில் பாதி 5 என்ன பண்ணணும்? இன்ட்டு 5 பண்ணணும். புரிஞ்சா? இதில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ ஏயின் வயது 5 வருடங்களுக்கு முன்பு. இந்த மாதிரி 5 வருடங்களுக்கு முன்புன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா மைனஸ், முன்புனா மைனஸ் போடணும். அதாவது ஒரு எகோ. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். என்ன ஏஜுக்கு? 3 வருடங்களுக்கு. இப்போ ஏயின் வயது 3 வருடங்களுக்கு முன்புனா x - 3 அப்படின்னு போடணும். ஓகேவா? எகோனா 3 போடணும். இதே பிறகு, ஆஃப்டர், ஹென்ஸு, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். புரியுதா? இந்த ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். முன்பு, பிஃபோர் எகோ. இங்கிலீஷ்லனா பிஃபோர் எகோன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து முன்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த முன்புன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். பிறகுனா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஆஃப்டர்னா பிறகு ப்ளஸ் பண்ணணும். ஹென்ஸ்னாலும் ப்ளஸ் தான் பண்ணணும். புரிஞ்சா? அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏயின் வயது 5 வருடங்களுக்கு முன்பு பியின் வயதில் 3 மடங்கு எனில். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஏயின் வயதும் தெரியாது, ஸோ பியினோட வயசும் தெரியாது. எப்பயும் போல் நம்ம பியின் வயது என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏயின் வயசு வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயின் வயது 5 வருடங்களுக்கு முன்பு பியின் வயதில். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு என்ன தான் வரும்? 5 வருடங்களுக்கு முன்புனால அப்போ x - 5 y - 5. இது என்ன வரும்? இது எதுக்குன்னா 5 வருடங்களுக்கு முன்பு. 5 வருடங்களுக்கு முன்பு. ஸோ 5 வருடங்களுக்கு முன்பு x - 5 y - 5 இருக்குது. வயதில் பியின் வயதில் 3 மடங்கு. ஸோ பியோட வயசு என்ன? இது. ஸோ ஏயின் வயசு பியின் வயசை விட 3 மடங்கு x - 5 எனில் ஏயின் தற்போதைய வயது. இதான் இப்படி தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ போடுங்க y - 5. ஸோ இந்த -5 அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிரும்? ஃபஸ்ட்டு y - 5 இது உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3x - 3 5s are 15. ஓகேவா? அப்போ y is equal to 3x - 15. இந்த -5 இங்கிட்டு போகிறப்ப +5 ஆயிரும். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? y is equal to 3x - 10. ஸோ அப்போ ஏவோட வயசு, தற்போதைய வயசு என்ன? எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? இந்த மாடலில் டவுட்ஸ் இருக்கா? புரியுதா? ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 வருடங்களுக்கு முன்புனா ஏயின் வயது 5 வருடங்களுக்கு முன்புனா ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஒரு -5 தான் நம்ம போடணும். ஏன்னா முன்பு பிஃபோர் எகோன்னு மைனஸ் சிம்பிள் போடணும். பிறகு ஆஃப்டர் ஹென்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும். புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. ஏயின் வயது 5 வருடங்களுக்கு முன்பு பியின் வயதில் பாதி. என்ன சொல்ல முன்னாடி 2 மடங்கு 3 மடங்குன்னு சொல்லியிருந்தோமா, இந்த இடத்துல என்ன வரும்னா பாதி வரும். அப்போ அதே கான்செப்ட் தான்.
ஃபஸ்ட்டு ஏவோட வயசு ஒய்ன்னு வச்சுக்கிறோம், பியோட வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ 5 வருடங்களுக்கு முன்பு, ஸோ 5 வருடங்களுக்கு முன்பு என்ன வரும்? y மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5. இது பியோட வயசு, இது ஏவோட வயசு. புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? முன்பு பியின் வயதில் பாதி. ஸோ பியோட ஏவோட வயசு என்ன? y மைனஸ் 5. பியோட வயசுனா பியின் வயதில் பாதினா டிவைட் பை 2 போடணும். ஓகேவா? ஸோ போட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஏயின் தற்போதைய வயது என்ன? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோ இதை அங்கிட்டு கொண்டு போய் ஈக்குவேஷனை மாற்றணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு இந்த +5 எங்கிட்ட -5 அந்த பக்கம் வரப்போ +5 ஆயிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பை 2 +5. இப்போ ஹெல்சி மெத்தட் என்ன ஒரு எக்ஸு -5 5 2s are 10 +10 டிவைட் பை 2. அப்போ உங்களுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைட் பை 2. அப்போ ஏயின் தற்போதைய வயது என்ன? எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். புரிஞ்சா? இந்த மாடல்ஸ் எது டவுட்ஸ் இருக்கா? ஸோ டோட்டலாக எவ்வளோ மாடல்ஸ் பார்த்துருக்கோம்? டோட்டலாக எவ்வளோ மாடல்ஸ் பார்த்துருக்கோம்? 10 மாடல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 மாடல்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ திருப்பி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த 10 மாடல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல்ஸு. ஸோ வயது கணக்குகள் இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாலே வயது கணக்குகள் நீங்கள் எந்த சம்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக சம்ஸில் எப்படி போடணும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 10 மாடல்ஸுமே மறக்காமல், இந்த 10 விதமான மாடல்ஸுமே நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இது ரிலேட்டான சம்ஸும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு பேசிக்காக ஒரு 2 சம்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். மினிமம் 5 to 10 சம்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயரில் ஏஜ் ப்ராப்ளமில் வயது கணக்குகளை கேட்ட சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல் 3 மடங்கு. 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு எனில் தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல் 3 மடங்கு. ஸோ எப்பயும் போல தான் மகனின் வயது நம்மளுக்கு தெரியாது. ஸோ மகனின் வயது நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்போ தந்தையின் வயது என்ன வரும்? மகன் வயதை போல் எவ்வளோ மடங்கு? 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. 3 வருடங்களுக்கு முன்பு, 3 வருடங்களுக்கு முன்பா 2 பேர்த்துக்குமே. ஸோ 3 வருடங்களுக்கு முன்பு 2 பேரோட வயசு எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 3x இது என்னது? இது ஒரு மகனோட வயசு, இது தந்தையோட வயசு என்ன ஒரு 3x மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 3 வருடங்களுக்கு முன்புனா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மகனோட வயசு என்ன வரும்? 3x மைனஸ் 3, இது 3x மைனஸ் 3. தந்தையின் வயது 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. ஸோ தந்தையின் வயது மகனோட வயசு எவ்வளவு? மகனோட வயசு x மைனஸ் 3 6 மடங்கு. அப்போ 6 போட்டணும். அவ்வளோதான். அப்போ தந்தையின் தற்போதைய வயது என்ன? இவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா அவளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல் 3 மடங்கு. ஸோ அவர் மகனின் வயது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தந்தையின் வயது வந்து அதோட என்ன 3xன்னு வரும். 3 வருடங்களுக்கு முன்பு 2 பேர் வயசு 3 வருடங்களுக்கு முன்பு x மைனஸ் 3 3x மைனஸ் 3ன்னு வரும். தந்தையின் வயது, தந்தையோட வயசு என்ன? 3x மைனஸ் 3. மகனின் வயதை போல், மகனோட மைனஸ் என்ன? x மைனஸ் 3 6 மடங்குனால உங்களுக்கு என்ன சொல்லிக்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 6 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 வரும். இதை சால்வ் பண்ணுங்கள். 3x மைனஸ் 3 6x மைனஸ் 3 6 3s are 18 வரும். ஓகேவா? ஸோ 3x அங்கிட்டு கொண்டு போடுங்க, 18 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ என்ன கிடைச்சிருக்கும்னா 3x மைனஸ் 3 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 6x மைனஸ் 3x. ஓகேவா? ஸோ 3x ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 3x ஆயிரும். இந்த மைனஸ் 18 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 18 ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
15 is equal to 3x. அப்போ 3x is equal to 15. அப்போ xோட வேல்யூ என்ன 15 divided by 3 அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5. அப்போ xோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தந்தையின் தற்போதைய வயது, ஸோ தந்தையின் தற்போதைய வயதுனா 3 மடங்கு, ஓகேவா? தந்தையின் தற்போதைய வயது இது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 3 × 5 எல்லாம் ஒரு 15. புரிஞ்சா? அப்போ தந்தையின் வயது என்ன 15. புரிஞ்சா? அந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் போட்டிருக்கேன். தந்தை என்னடா 15 இருக்குன்னு பார்க்காதீங்க, ஒரு சின்ன சம் தான் இது, ஓகேவா? இந்த சம்ஸில் எது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ சம்மில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்த்தோம், சின்ன நம்பர் வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக. சரி, போக போக நம்ம ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சம்மில் டவுட்ஸ் இருந்துச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.